சிவா முன் 143 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம சிவா முன் 143 சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோம் மேட் ஈஸி பானிபூரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பானிபூரியை இப்போ நாங்கள் கடையிலேருந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். பொரிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன நினச்சேன்னா, பஃப்னு ஆகாது, பூரி மாதிரி பஃப்னு ஆகாது, ரொம்ப சப்பையாக இருக்கும்னு நினச்சேன். கடையில் பஃப்னு வரும், இங்கே சப்பையாக வரும்னு நினச்சேன். ஆனால் நல்லா பஃப்னு தான் வந்திருக்கு. பூரிக்காக பானி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆலு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன், பீஸும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஆனியன் இப்போ பிளெண்ட் பண்ண நான் எடுத்து வச்சுக்கிறது கொஞ்சம் டேம்ரிட் எடுத்து வச்சுருக்கேன், ஆனியன், சில்லி போட்டுக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கார்லிக் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மின்ட் போட்டுக்கலாம், கொரியாண்டர் போட்டுக்கலாம், மின்ட் அண்ட் கொரியாண்டர் போட்டுக்கலாம். அப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணி அப்புறம் ஆலுவையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆலுவில் இப்போ நம்ம போட்டிருக்கிறது பீஸும், அந்த பீஸும் நம்ம போட்டு பாயில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் ஆனியனும் அப்புறம் சாட் மசாலாவும் அதில் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்பைசஸ் அதிகமாகிடும். சில்லி பவுடர் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம பானியில் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்தா ரொம்ப காரம் அதிகமாகிடும். இப்போ நாங்கள் அந்த பிளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டோம். நீங்களும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணலன்னா அது சக்கையாக வந்துடும். அடுத்தது கார பூந்தி போட்டுக்கலாம். அது போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக வரும். ஆலுலேயும் கொஞ்சம் கார பூந்தி போட்டுக்கலாம். நாங்கள் கூட மிக்சரும் போட்டுக்கிட்டோம் பானியில். இப்போ பூரியும் ரெடி ஆகிடுச்சு, பானியும் ரெடி ஆகிடுச்சு, ஆலுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பானிபூரி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். டேஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம பூரியை டேமேஜ் பண்ணி அதுக்குள்ளே ஆலுவை போட்டு பானி போட்டு நல்லா சாப்பிட்லாம். நான் மட்டும் சாப்பிடுவேன், எங்களால் சாப்பிட முடியாது. அதனால் வீட்லேயே செஞ்சு பார்த்து